Welcome to VL Academy. இந்த வீடியோல நம்ம Tally ERP 9 வெர்ஷன்ல குரூப் அண்ட் லெஜர் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அக்கவுண்டிங் ப்ராசஸ்க்கு வெரி பேஸ் திங் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது குரூப் அண்ட் லெஜர். ஸோ அந்த குரூப்னா என்ன, லெஜர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம குரூப்னா என்ன, லெஜர்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி how the accounting package will be அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த இதில் நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா அது ஆடிட்டிங் பர்பஸ்க்கு கூட அனுப்பலாம். அந்த அளவுக்கு அதில் நமக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். அண்ட் இங்கே வந்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறோம். இட் ஷோஸ் போத் டெபிட் அண்ட் கிரெடிட். And the third one is it has the capacity to handle millions of transactions. ஸோ நமக்கு வந்து நிறைய வருஷத்தோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அதில் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இட் அலவுஸ் டு கிரியேட் பர்சனலைஸ் சார்ட். ஸோ திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இங்கே வந்து நமக்கு நம்மளுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த குரூப், இந்த சப் குரூப் இதெல்லாமே கிரியேட் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுலேயே ப்ரீ டிஃபைன்டாகவும் சர்டன் குரூப்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த குரூப் வந்து ஆல்மோஸ்ட் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த குரூப் வில் கெட் அப்ளை. ஸோ அதை தாண்டி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம அந்த குரூப் அண்ட் சப் குரூப்பை நம்மளோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அது க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லெஜரில் ரெக்கார்ட் பண்ணணும். அது எதுக்குன்னா டீட்டெயில் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது நமக்கு டீட்டெயிலாக தெரியறதுக்காக நம்ம அடுத்தது ஃபர்தராக லெஜரில் நம்ம அதை சேவ் பண்ணுவோம். அது என்னங்கிறத இன்னும் கிளியராக நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஸோ நாம் இப்போ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி டேலியில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு குரூப்புக்கும் லெஜருக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் ரெண்டும் நம்ம எதுக்கு க்ரியேட் பண்ணுறோங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நாம் இப்போ கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் நமக்கு தெரியுது. அண்டர் எஸ்எஸ் அண்ட் கம்பெனிக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் என்டர் பண்ணுறோம். அதில் கேட்வே ஆஃப் டேலி கீழே அக்கௌண்ட்ஸ் இன்ஃபார்ம்ங்கிறத நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா அதில் குரூப் வரும். அந்த குரூப்பை டபுள் கிளிக் பண்ணோம்னா சிங்கிள் குரூப், மல்டிபிள் குரூப்னு ரெண்டு இருக்குது. அதில் நம்ம இப்போ சிங்கிள் குரூப் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ரியேட்டை டபுள் கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் நம்ம என்ன, ஃபர்ஸ்ட்டு குரூப் நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொப்ரேட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ நம்ம வந்து ப்ரொப்ரேட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிற நேமை வந்து அந்த நேமுக்கு நேராக நம்ம டைப் பண்ணணும். அலைஸ்னு ஒன்று அதுக்கு அடுத்தது இருக்குது. யூஸ்வலாக அந்த ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் நம்ம கொடுக்கறது, பட் அதை இங்கே நான் மென்ஷன் பண்ணல. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அண்டருக்கு பக்கத்தில், ஐ மீன் அண்டருக்கு நேராக நம்ம கர்சர் வைக்கிறப்ப அந்த லிஸ்ட் அப்படியே வரும். ஸோ அதில் டிஃபால்ட்டாக கேபிட்டல் அக்கௌண்ட்னு இருக்கும். பட் இதுவும் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறதுனால நம்ம அப்படியே என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டோம். அண்ட் குரூப் பிஹேவ்ஸ் லைக் அ சப்லெஜர். இங்கே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே எந்த சப்டிவிஷன்ஸும் இல்லாதனால இது சப்லெஜராக நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். அதனால நோன் கொடுத்துருக்கோம். அண்ட் டெபிட் கிரெடிட் பேலன்ஸும் நம்ம நோன் கொடுத்துருக்கோம். அண்ட் யூனிட் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸும் நம்ம நோன் தான் கொடுத்துருக்காது. நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறதில்ல. அண்ட் இது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறதுனால இங்கே அப்ராப்ரியேஷன் பை வேல்யூ அப்படிங்கிறது தான் இங்கே செலக்ட் பண்ணணும். மெத்தட் டு அலோகேட் வென் யூஸ்ட் இன் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது கொடுத்தோன்னே அக்செப்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்டில் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ எங்கள் நேமுக்கு நேராக லேண்ட் அண்ட் பில்டிங்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலைஸ் நம்ம எதுவும் கொடுக்கல. இங்கே அண்டரில் வந்து ஃபிக்ஸட் அசெட்டுங்கிறத செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் இங்கே F1 டைப் பண்ணாலே இங்கே Fல ஸ்டார்ட் ஆகிற குரூப் எல்லாமே வந்துடும். அதில் ஃபிக்ஸட் அசெட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கேயும் ஃபிக்ஸட் அசெட்டுக்குள்ள ப்ராக்கெட்டில் எதுவும் இல்லாதனால நம்ம அந்த 3 கேட்டகரியுமே நோன் கொடுத்துட்டு இங்கே மெத்தட் அலோகேஷன் வந்து அப்ராப்ரியேஷன் பை வேல்யூன்னு கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் ஸ்டோர். ஸோ லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் ஸ்டோர் வந்து நம்மக்கிட்ட இருந்து சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்காங்க, பொருள் வாங்கியிருக்காங்க, நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். அதனால they have become sundry debtor for us. ஸோ இங்கே வந்து லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் ஸ்டோர்னு டைப் பண்ணிவிட்டு அண்டரில் வந்து sundry debtor அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ sundry debtorங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். இப்போ இந்த sundry debtor அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரண்ட் அசெட்டுக்கு கீழே வரும். ஒன்ஸ் இஃப் யூ ஹவ் செலக்டட், இங்கே வந்து சன்ட்ரிங்கிறது ரெண்டுமே ப்ளூ கலரில் காமிக்குது. அதில் நமக்கு தேவையானதை டபுள் கிளிக் பண்ணணும். இங்கே வந்து சன்ட்ரி டேட்டா கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்னு ஒன்று மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இதை சப்லெஜராக தான் மென்ஷன் பண்ணுறோம்.
அதனால் அது எஸ்ன்னு கொடுத்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த 2 திங்ஸ் நம்ம நோன் கொடுத்துடணும். அண்ட் மெத்தட் allocate when used in purchase invoice அப்படிங்கிறத வந்து நம்ம appropriation by valueன்னு கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் XYZ ஜுவல்லரி ஷாப். XYZ ஜுவல்லரி ஷாப் வந்து அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அவங்களுக்கு பைசா கொடுக்கணும். ஸோ தே ஹேவ் பிகம் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஃபார் அஸ். இங்கே XYZ ஜுவல்லரி ஷாப்புங்கிறத நேமுக்கு நேராக டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி அண்டர் அப்படிங்கிறதுல நீங்கள் SUNன்னு போட்டாலே அந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்ட் டெட்டார்ஸ் மட்டும் ப்ளூ கலரில் தெரியும். அதில் நம்ம கிரெடிட்டார்ஸை மட்டும் டபுள் கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். இங்கேயும் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இஸ் அண்டர் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ இதை வந்து நம்ம சப்லெஜராக தான் கன்சிடர் பண்ணுவோம். அதனால அதை எஸ்ன்னு கொடுத்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த திங் ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸ் இதில் என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்கல் சேல்ஸ். ஸோ இங்கே லோக்கல் சேல்ஸுங்கிறது வந்து நம்ம நேமுக்கு நேராக டைப் பண்ணிவிட்டு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம இதை சேவ் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணி அண்டர் அலைஸ் கிடையாது, அண்டர் சேல்ஸ்ன்னு நீங்கள் போட்டாலே சேல்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் ஆயிரும். அண்ட் எங்கேயும் சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இல்லை எந்த சப்டிவிஷன்ஸும் கொடுக்கல, ப்ராக்கெட்டில் எதுவும் கொடுக்கல. அதனால் எல்லாத்தையும் நோன் கொடுத்துட்டு அட் லாஸ்ட் அப்ராப்ரியேஷன் பை வேல்யூ கொடுத்து நம்ம சேவ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்கல் பர்ச்சேஸ். லோக்கல் பர்ச்சேஸ் வந்து அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் இங்கே லோக்கல் பர்ச்சேஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி அகெயின் திரும்ப என்டர் ப்ரெஸ் பண்ணால் அங்கே அண்டருங்கிறது வரும். அதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் இங்கேயும் எந்த இதுவும் ப்ராக்கெட்டில் போடாதனால எவ்ரி திங் இஸ் நோ. அண்ட் அட் லாஸ்ட் அப்ராப்ரியேஷன் பை வேல்யூ அக்செப்ட். ஸோ இப்போது நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டர் பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை இங்கே பேங்க் ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. பட் நம்ம பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதையும் கரெக்டாக செக் பண்ணணும். ஒன்று இஸ் அண்டர் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அண்ட் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கரண்ட் அசெட்டு கீழே இருக்குது. ஸோ நம்ம கரண்ட் அசெட்டு கீழே இருக்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த திங் சேம் அண்ட் அக்செப்ட் கொடுத்துடணும். அண்ட் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வேயன்ஸ். ஸோ இங்கே கன்வேயன்ஸ் நேமுக்கு நேராக டைப் பண்ணிவிட்டு அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். ஸோ யூஸ்வலாக இந்த கன்வேயன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா PNL அக்கௌண்ட்டில் தான் நம்ம காமிப்போம். ஸோ PNLல் வர்றது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். அதனால் இங்கேயும் நம்ம அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு சூஸ் பண்ணிவிட்டு எவ்ரி திங் இஸ் நோ அண்ட் ஆஸ் யூஷுவல் அப்ரோப்ரியேஷன் பை வேல்யூ அக்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெண்ட் ரிசீவ்ட். ஸோ ரெண்ட் ரிசீவ்ட் வந்து இன்டைரக்ட் இன்கம். ஸோ இங்கே ஆஃபீஸாக ஃபேக்ட்ரி எல்லாம் கொடுக்காதனால நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு கன்சிடர் பண்ணி இன்டைரக்ட் இன்கம்னு கன்சிடர் பண்ணி அண்டர் இன்டைரக்ட் இன்கம் போட்டு ரெஸ்ட் ஆஃப் த திங் நோ அண்ட் அப்ரோப்ரியேஷன் பை வேல்யூ அக்செப்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து குரூப்பை க்ரியேட் பண்ணணும், அதாவது சிங்கிள் குரூப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து லெஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து வெளியில் வரணுன்னா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணணும். திரும்பவும் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம அந்த குரூப் லெஜர் அதாவது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே வருவோம். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே வி ஆர் சூஸிங் லெஜர். அதை டபுள் கிளிக் பண்ணணும், சிங்கிள் லெஜர் டபுள் கிளிக் பண்ணணும், க்ரியேட்டில் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த ஸ்க்ரீன் வரும். அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 35,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேமுக்கு நேராக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டைப் பண்ணிவிட்டு இட்ஸ் அண்டர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ அந்த பேங்க்கும் பேங்க் ஓவர் டிராஃப்டா இல்லை கரண்ட் அசெட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதை சூஸ் பண்ணணும். அண்ட் எஃபெக்டிவ் டேட் ஃபார் ரெகன்சிலேஷன் அது டிஃபால்ட்டாக அங்கே டேட் இருக்கும். ஏன்னா நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணுறப்பவே அந்த டேட் கொடுத்துருப்போம். ஸோ அதில் பெருசாக சேஞ்சஸ் வராது. அண்ட் மெயிலிங் டீட்டெயிலும் மெயிலிங் நேம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனலில் விட்டுருங்க. அண்ட் ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனால நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் பின்கோட், அக்கௌண்ட் நம்பர் அது எல்லாமே வந்து நான் ஒரு டம்மி டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் இங்கே சேவ் பண்ண போகிறேன். ஸோ லைக் பிரான்ச் நேம் பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பெனி அட்ரஸ் வந்து மர்சி ரோடுன்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து மர்சி ரோட் பிரான்ச், அதாவது நம்ம கம்பெனி பக்கத்துலேயே பேங்க் இருக்குங்கிற மாதிரி நான் சும்மா டைப் பண்ணியிருக்கேன். டிஎஸ்ஆர் கோட் அப்படிங்கிறது யூஸ்வலாக இப்போ வந்து IFSC கோட் அப்படிங்கிற மாதிரி தான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் டீட்டெயில் அபவுட் தி பேங்க்.
அண்ட் இங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 35,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஓகே, 35,000 கொடுத்துட்டு அது டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸ்னால் நம்ம கையில் இல்லாமல் ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். ஆனால் இங்கே நம்ம கையில் இருக்கிற மாதிரி சொன்னதுனால டெபிட் பேலன்ஸ்னு நம்ம டிஃபால்ட்டாக எடுத்திருக்கோம். ஓகே, இல்லைன்னா அது இங்கேயே ஆப்ஷன் இருக்கும், நம்ம சிஆர்னு போடணும். பட் இங்கே டிஆர்னு போட்டுட்டு அக்செப்ட் கொடுத்தோம்னா அது சேவ் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு லெஜருமே கிரியேட் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம லெஜர் கிரியேட் பண்ணுவோம். அது மாதிரி ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம லெஜர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா அந்த நேமுக்கு நேராக ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம 35,000 கொடுத்தோம். ஸோ இங்கே ஆல் டுகெதர் இந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸே 35,000 இருக்கு. ஓகே, அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா அலைஸ் நம்ம எதுவும் என்டர் பண்ணல. அண்ட் ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் இன்வென்ட்ரி வேல்யூஸ் காமிக்கணுமா அப்படின்னா அது நம்ம நோன் கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் மெயிலிங் டீட்டெயில்ஸ் அது வந்து ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஸ்டேட் வந்து நம்ம டிஃபால்ட்டாக தமிழ்நாட்டில் ரன் பண்ணுறதுனால தமிழ்நாடு அண்ட் டம்மி பின்கோட் கொடுத்துருக்கேன். அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம எதுவும் கொடுக்காம ஜஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் 25,000 அப்படின்னு சொல்லி கொடுத்து அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு திரும்ப அதே ஸ்க்ரீன் வரும். அதில் நேமுக்கு நேராக லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணும், பேங்க்குக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 35,000 நம்ம ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் வந்து 25,000. ஸோ அந்த டெபிட் அண்ட் கிரெடிட் போக பேலன்ஸ் 10,000 இங்கே காமிக்குது. இங்கே லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மித்தது எல்லாமே நோ கொடுத்து இந்த எந்த டீட்டெயிலுமே நம்ம கொடுக்கல. ஜஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000, டெபிட் பேலன்ஸ் எஸ்ன்னு கொடுத்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஒவ்வொரு லெஜரும் க்ரியேட் பண்ண இங்கே எல்லாமே வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் டிஃப்ரென்சஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, டெபிட் எவ்வளோ கிரெடிட் எவ்வளோ அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் காமிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் ஸ்டோர், அதுக்கும் இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்ததுனால நம்ம அதுவும் லெஜரில் க்ரியேட் பண்ணுறோம். லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் ஸ்டோர் இங்கே அண்டர் சன்ட்ரி டேட்டாஸ், அது வந்து அண்டர் சன்ட்ரி டேட்டாஸ் அண்டர் கரண்ட் அசெட். ஸோ இங்கே வந்து மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் இங்கே எஸ்என் கொடுத்தா அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நாம் பார்க்கலாம். அண்ட் நேம் வந்து லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் ஸ்டோர் தான் மெயிலிங் டீட்டெயில்ஸில். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஸ்டேட்டு பின்கோட் எல்லாமே நம்ம டம்மியாக கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 15,000 கொடுக்குறோம். இது வந்து டிஃபால்ட்டாகவே அதை எடுத்துக்கும் டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸான்னு அதுவாகவே காமிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி காமிக்கிறப்போ நம்ம அதை எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைலுக்கு அடுத்தது XYZ ஜுவல்லரி ஷாப். ஸோ நம்ம XYZ ஜுவல்லரி ஷாப்பு அது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதனால they have been considered as sundry creditors. அண்ட் அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 85,000. ஸோ இங்கே வந்து மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எஸ் கொடுத்ததுனால அதோட பில்லோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வரும். வில் செக் இன் டு தட். அண்ட் இன்வென்ட்ரி வேல்யூஸ் காமிக்கணுமா அது நோ கொடுத்துருக்கோம். அண்ட் மெயிலிங் அட்ரஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாமே நம்ம டம்மியாக கொடுத்துட்டு அண்ட் பேன் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்ம கொடுக்கல. ஜஸ்ட் லைக் தட் என்டர் ப்ரெஸ் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் 85,000 கொடுக்குறோம். அண்ட் அது கிரெடிட் பேலன்ஸ் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப நம்ம அதே பழைய ஸ்க்ரீனுக்கு வருவோம். வேறு ஏதாவது நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லாஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாம் திரும்ப என்டர் பண்ணோன்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ஃபர்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணோம் லெஜர். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு காமிக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி என்டர் பண்ணதை மறந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம டைப் பண்ணுறப்போ இங்கே டூப்ளிகேட் என்ட்ரி
எரர் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதனால நமக்கு டூப்ளிகேஷன்ஸுங்கிறது டேலியில் இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா we have to press escape. அப்போ நார்மல் ஸ்க்ரீனுக்கு வரும், திரும்ப எஸ்கேப் அமுத்தணும். ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே லெஜருக்குள்ளே வந்துடுவோம். திரும்ப எஸ்கேப் கீ அனுப்பிச்சோன்னா வில் பி என்டர் இன்டூ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ. பட் இங்கே வந்து டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் டிஸ்பிளே பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீன் வரும், லேண்ட் அண்ட் பில்டிங் அந்த லிஸ்ட் வரும். அதில் வந்து நமக்கு எது வேணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணுறப்போ இப்படி வியூ பண்ணலாம். ஆனால் இதில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் நம்ம பண்ண முடியாது. நம்ம எதுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் மேலே போனாலே போதும். அங்கே வந்து லெஜர் டிஸ்பிளேன்னு தான் இருக்கும். இஃப் யூ செக் அவுட் ஹியர் லெஜர் டிஸ்பிளேன்னு இருக்கும். இப்போ கேஷ்ன்னு போனோம்னா நம்ம கையில் எவ்வளோ கேஷ் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங்கில் வந்து நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே 80,000 கொடுத்துருக்கோம். ஸோ அது நமக்கு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அதுலேருந்து வெளியில் வரணும்னா எஸ்கேப் கீ அண்ட் ஆல்டர். நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணணும்னா அதே மாதிரி ஸ்க்ரீன் வரும் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் கர்சர். ஸோ அதை வந்து நம்ம அந்த கர்சர் யூஸ் பண்ணி நம்ம என்ன சேஞ்சஸ் கொடுக்கணுமோ அந்த சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங்னு இருக்கு. நான் அதை வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா அட் லாஸ்ட் அக்செப்ட் எஸ் ஆர் நோன்னு வரும். நம்ம எஸ்ன்னு கொடுத்தோம்னா அந்த இது சேஞ்ச் ஆயிடும், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்ன்னு சேஞ்ச் ஆயிடும். ஸோ நம்ம குரூப் லெஜர் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இது உங்களோட ப்ராக்டிஸ்க்காக நான் இதை கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் யூல் கெட் சம் ஐடியா. ஸோ நம்ம குரூப்னா என்ன, லெஜர்னா என்னங்கிறதுக்கான டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின்.